குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபினான்சியல் மார்க்கெட் 2ல யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா சாப்டரில் 8ல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செபி அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு, எந்த இயர் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்க செய்யலாம். செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி இஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1988. ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1988. The Government of India on 12 May 1992 given the statutory power in 1992. இதுக்கான சட்டப்பூர்வமான அதிகாரம் எந்த ஆண்டு வழங்கினாங்க செபிக்கு அப்படின்னா 1992ல வழங்கலாம். அதே மாதிரி செபியுடைய ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மும்பை. எங்கே இருக்குன்னா பாந்த்ரா குர்லா அப்படிங்கிற அதனுடைய பாந்த்ரா குர்லா அப்படிங்கிற உடைய காம்ப்ளெக்ஸில் மும்பையில் இருக்க செய்யுது. சரியா? இதனுடைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸஸ் இன் நியூ டெல்லி, அதே மாதிரி ஈஸ்டர்ன், சவுத் அண்ட் நார்த்தன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா, சென்னை, அகமதாபாத் அப்படிங்கிற இடங்களில் அதனுடைய பிரான்ச்சஸ் அப்படின்றது இருக்க செய்யுது. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் செபியினுடைய டைரக்டர்ஸு. இந்த செபி அப்படிங்கிறது நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அண்ட் வித்தவுட் எனி ஸ்டாச்சுட்டரி பவர். அதுக்கான சட்டப்பூர்வமான அதிகாரம் அற்ற ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அதுக்குன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா 1992ல தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாச்சுட்டரி பவர் அப்படின்றத வழங்கியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. செபிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிஷ்னல் டைரக்டருடைய ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதுக்கடுத்தது ஜாயிண்ட் டைரக்டருடைய சிஸ்டத்தில் ஒவ்வொன்றிலையுமே கொடுக்க செய்கிறாங்க. செபி அப்படின்னா எதுக்காக வேண்டி கொண்டுட்டு வந்தாங்க, செபியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். செபி அப்படின்னா என்ன? செபி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி இஸ் த apex body that maintain and regulate our capital market. எது யாரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கேபிட்டல் மார்க்கெட் தான். எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது 1988. ஸோ இதுக்கான ஸ்டாச்சுட்டரி பவர் அப்படிங்கிறது 1992 அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸும் அதே தான் வர செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸுக்கும் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இதுதான் வரும். செபிக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவருக்கும் ஒரு சில இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வர செய்யும். இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னன்னா மானிட்டர் த ஒர்க்கிங் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்டு. எதனுடைய மானிட்டர் பண்ண செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்டை என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கிங்கை மானிட்டர் பண்ண செய்யுது. ரெஸ்ட்ரிக்ட் இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் என்னது அப்படின்னு சொன்னால் சட்டத்துக்கு புறமாக செயல்படக்கூடிய நிறுவனங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுத்தக்கூடியது. அடுத்தது தேர்டு ஒன் என்ன அப்படின்னா பிளேஸ் அ கிரேட் ரோல் இன் த ப்ரொடக்டிங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். யாருடைய இதை ப்ரொடக்ட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்களுடைய நலன்களை பாதுகாக்கிறது இதனுடைய முக்கியமான பணின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இதனுடைய நோக்கம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரெகுலேட்ஸ் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பணிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணுறாங்க, ஒழுங்குபடுத்தவும் செய்கிறாங்க. கண்டக்ட் ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ். எதை அப்படின்னு சொன்னால் ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டக்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அடுத்தது ப்ராஹிபிட் இன்சைடர் ஆக்டிவிட்டீஸ். என்ன அப்படின்னு சொன்னால் இன்சைடர் உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸு பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வணிகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடை செய்கிறாங்க, ப்ராஹிபிட் பண்ண செய்கிறாங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸையும் நமக்கு ஓரளவுக்கு வர செய்யும், அப்ஜெக்டிவ்ஸ்லேயும் வரும். எங்கே அப்படின்னா பவர்லேயும் கொஞ்சம் வர செய்யணும். அதே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெகுலேட் ஆஃப் ஏ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எதை ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் செபியோட இது ரெகுலேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தட் எஃபிஷியன்ட் சர்வீஸ் மேபி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொவைட் த ஆல் பார்ட்டிஸ் ஆப்ரேட்டிங் தேர். ஸோ ப்ரொடக்டிங் த இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா முதலீட்டாளர்களுடைய கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ண செய்கிறாங்க. செக்கிங் இன்சைட் ட்ரேடிங். இதில் வந்து செக்கிங் இன்சைடு ட்ரேடிங் அப்படின்னு சொன்னால் யாருடைய ட்ரேடிங்கை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ட்ரேடிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா பையிங் அண்டு செல்லிங் ஆஃப் ஏ செக்யூரிட்டிஸ் பை டைரக்டர்ஸுடைய ப்ரொமோட்டர்ஸ். ஸோ இவங்களுடைய இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குறது விற்கிறதுக்கான வேண்டி உள்ளேயே வந்து வாங்கி விற்கக்கூடிய பணியை மேற்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்சைடு ட்ரேடிங் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக் பண்ண செய்கிறாங்க, சரிபார்க்கவும் செய்கிறாங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது. கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ். யாரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா
தரகர்கள் புரோக்கர்ஸை வந்து கட்டுப்படுத்தவும் செய்கிறாங்க. ஸோ இது வந்து சூப்பர்வைஸ் செக் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த புரோக்கர் அண்ட் அதர் மிடில் மேன் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய மிடில் மேன் புரோக்கர்ஸ் இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ண செய்கிறாங்க, செக் பண்ணுறது. இதெல்லாம் யாருடைய இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா செபியோடைய தான். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, செபியினுடைய பணிகள் என்னென்ன மாதிரியான பணிகள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இது எதை கொடுத்துருக்காங்க, சேஃப் கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் மீன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்குவேட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் செபி மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் மஸ்ட் பி ஃபாலோட் பை த ஃபினான்சியல் இன்டர்மீடியட்ஸ் என்ன பண்ணுறாங்க, யாருடைய இது அப்படின்னு சொன்னால் போதுமான அளவு எஜுகேஷன் சைடு அதே மாதிரி கைட்லைன்ஸும் கொடுக்க செய்கிறாங்க. எஜுகேஷன் சைடு கைட்லைன்ஸ் ஆஃப் சேஃப்கார்டு அட் த இன்ட்ரெஸ்ட் யாருக்கு அப்படின்னு சொன்னால் முதலீட்டாளர்களுடைய நலன்களை பாதுகாக்க செய்கிறாங்க. ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோலிங் பிஸ்னஸ் ஆன் த ஸ்டாக் மார்க்கெட்டிங் எதை கட்டுப்படுத்த செய்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பிஸ்னஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரெகுலேட் பண்ண செய்கிறாங்க. அதே மாதிரி கண்டக்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் என்கொயரிஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்மீடியட்ஸ் அண்ட் த செல்ஃப் ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் டு த டேக் த அப்ரோப்ரியேட் மெஷூர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ யாரோடைய இதை இன்ஸ்பெக்ட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்மீடியட்ஸாக இருக்கக்கூடியவங்கன்னா அவங்கள வந்து என்கொயரிஸ் விசாரணைகள், அதுக்கடுத்தது இடைத்தரகர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கொயரி பண்ணவும் செய்கிறாங்க. ரெண்டாவது இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சோதனைகளையும் நடத்த செய்கிறாங்க. பேங்கிங் இன்சைட் தயர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ் உள் வணிகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடை செய்யவும் செய்கிறாங்க, ப்ராஹிபிட் பண்ண செய்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் டிசப்டிவ் அண்ட் அன்ஃபேர் மெத்தட் யூஸ் பை த ஃபினான்சியல் இன்டர்மீடியட்ஸ் ஸோ ஆப்ரேட்டிங் இன் த செக்யூரிட்டி மார்க்கெட்டு. இதில் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய நிதியினுடைய இடைத்தரகர்கள் யாரு அப்படின்னா ஃபினான்சியல் இன்டர்மீடியட்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மோசடியிலையோ இல்லை நியாயமான முறையிலையோ நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முறைகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஹிபிட் பண்ண செய்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா 6th ஒன் இதில் வந்து யார் அப்படின்னா ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் தயர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ ஸ்டாக் புரோக்கர் சப் புரோக்கர் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் யாரோடையது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஒன்று என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண செய்கிறாங்க அண்ட் கண்ட்ரோல் பண்ணவும் செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்டர்மீடியட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நேமை பதிவு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் செய்யுது. கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பிஸ்னஸ் கன்சர்னிங் கேபிட்டல் இஷ்யூ எது அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்து 7th பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அதாவது செபி அப்படிங்கிறது இஷ்யூ கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குறிப்புகளை வழங்கவும் செய்கிறாங்க. யார் பிஸ்னஸ் கன்சர்னிங் ஆஃப்டர் கேபிட்டல் இஷ்யூ என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரியான தகவல்களை வழங்கக்கூடிய பணியையும் யார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா செபி தான். கைட்லைன்ஸ் அண்ட் வழிகாட்டுதல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வழிமுறைகளை வெளியிடுறது இதில் வந்து மூலதன வெளியீட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு செபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழிகாட்ட செய்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் நலன்களை அதே மாதிரி தான் யாருடைய இதை பாதுகாக்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் செபி பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சச் மெர்ஜர்ஸ் அண்ட் டேக் ஓவர் won't be at the expense of a small investor சின்ன வரையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுடைய நலன்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதுகாக்கக்கூடிய பணியையும் என்ன பண்ணுறாங்க பாதிக்கக்கூடாது. அவங்க என்னென்ன மாதிரி என்ன பணிகளை செய்கிறாங்களோ அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு அவங்கள பாதுகாக்கக்கூடிய பணியையும் அவங்க செய்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அதே மாதிரி ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் தயர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கலெக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஸ்கீம்ஸ் சச் பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொன்னாலே பரஸ்பர நிதியங்கள் இருக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்களினுடைய செயல்பாட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னா பதிவு செய்கிறது. ரெண்டாவது கட்டுப்படுத்தக்கூடிய பணியையும் இது செய்யுது. ப்ரொமோட்டிங் செல்ஃப் ரெகுலாரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்மீடியட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ண செய்கிறாங்க. ப்ரொமோட்டிங் தயர் யாருடையது அப்படின்னு சொன்னால் அங்கே இடைத்தரகர்கள் யார் இருக்கிறாங்களோ அந்த இன்டர்மீடியட்ஸை வந்து சுய ஒழுங்குமுறையினுடைய அமைப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊக்குவிக்கக்கூடிய பணியையும் அவங்க செய்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் கேரிங் அவுட் ஸ்டெப் இன் ஆர்டர் டு டெவலப் த
கேபிட்டல் மார்க்கெட் பை ஹேவிங் த அக்கமடேட்டிங் அப்ரோச். எது மூலதன சந்தையில் மேம்படுத்துவதற்கான அணுகுமுறைகள் எது அப்படின்னு சொன்னால் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டு. அதுக்கான என்னென்ன மாதிரியான அணுகுமுறைகள்லாம் இருக்குதோ அதுக்கான படிமுறைகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேற்கொள்ள செய்கிறாங்க. ப்ரொவைட் அப்ரோப்ரியேட்டட் ட்ரைனிங் டு த ஃபினான்சியல் இன்டர்மீடியட்ஸ். ஃபினான்சியல் இன்டர்மீடியட்ஸ்க்கு தேவையான அளவு ட்ரைனிங் கொடுக்க செய்கிறாங்க. Waiving fee or any other types of charges carry out a ப்ரொபோஸ் ஆஃப் ஆக்ட். அதனுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டணங்கள் இருக்குதோ அந்த கட்டணங்கள் மட்டுமே எடுத்துக்கவும் செய்கிறாங்க. பெர்ஃபார்மிங் த ஃபங்க்ஷன்ஸ் தட் மே பி assigned to it by the சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கப்படக்கூடிய செயல்பாடுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயல்படுத்தக்கூடிய பணியையும் செய்கிறாங்க. அதே சேம் தான் வரும். பவர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். எனி 5 மட்டும் எடுத்துக்கோங்க. 5 6 இருக்குது. ஸோ அது லிமிட்டேஷனாக எடுத்துக்க நிறைய வேண்டாம். பவர்ஸ் ரிலேட்டிங் டு தியர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்மீடியட்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா பங்குச்சந்தை மற்றும் இடைத்தரகர்களுக்கு தொடர்பான அதிகாரங்கள் அப்படின்றது. செபி ஹேஸ் டு வைட் பவர் ரெக்கார்டிங் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்டர்மீடியட் டீலிங் இந்த செக்யூரிட்டிஸு. இந்த பங்குச்சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் பங்கு மாற்றகங்களில் இடைத்தரகர்கள் மற்றும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டு இருக்குது. செபி இடைத்தரகர்களிடம் செபி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பரந்த அதிகாரங்கள் அப்படின்றத கொண்டிருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னால் இன்டர்மீடியட்ஸ் கிட்ட. அடுத்தது பவர் டு இம்போஸ் த மேனிட்டரி பெனாலிட்டி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாணய அபராதங்களை விதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா செபிக்கு இருக்கவும் செய்யுது. செபி ஹாஸ் பீன் empowered to impose the monetary penalty on the capital market intermediaries and other participants of the range of the violations. யாரெல்லாம் வயலேட் பண்ண செய்கிறாங்களோ அந்த நபர்கள் மீது அபராதங்கள் சுமத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம செபிக்கு இருக்குது. பவர் டு இனிஷியேட் ஆக்ஷன்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ் அசைனர். என்ன அப்படின்னா பணியிடங்களில் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் வந்து தொடங்குவதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படவும் செய்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொன்னால் பவர் டு இனிஷியேட் ஆக்ஷன்ஸ் டு த ரெகார்ட் த ஃபங்க்ஷன்ஸ் அசைனர். எங்கெங்க செபிக்கு ஒதுக்கப்பட்டு கொடுக்க பணிகள் குறித்த நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா செபிக்கு இருக்க செய்யுது. பவர் டு ரெகுலேட் த இன்சைடு ட்ரேடிங். இது மறுபடியும் வந்திருக்கு. 3 இடத்துல வந்திருக்குது. உள்வணி வணிகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியையும் செய்கிறாங்க. பவர் அண்டர் செக்யூரிட்டி ஆக்ட். எதுக்கு அப்படின்னு சொன்னால் பத்திரங்களுடைய ஒப்பந்த சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த அதிகாரங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்கலாம். ஃபார் எஃபெக்டிவ் ரெகுலேட் ஆஃப் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்சியல் issued a notifications on 13 September 1994 delegating several of its power under the security contract ஆக்ட். பார்த்திங்க அப்படின்னா செபியினுடைய ஆக்டில் இதில் என்ன அப்படின்னா பத்திரச்சந்தைகளுடைய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய நிதி அமைச்சகம் அப்படின்றது எந்த இதில் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதிகாரம் செப்டம்பர் 13, 1994 அப்படின்றது வழங்கியிருக்க செய்கிறாங்க. ஒவ்வொரு பங்குச்சந்தையிலையும் இருக்கக்கூடிய 3 உறுப்பினர்கள் நியமிக்கிறதுக்கான அமைச்சகத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் செபிக்கு இருக்க செய்யுது. இதில் வந்து எம்பவர் பை த ஃபினான்சியல் மினிஸ்டர் டு நாமினேட் த 3 members on the governing body of every stock exchange. ஒவ்வொரு பங்கு சந்தைக்குமே அதில் இருக்கக்கூடிய கவர்னிங் பாடி அதுக்கு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 உறுப்பினர்களை 3 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் செபிக்கு இருக்கவும் செய்யுது. அதே மாதிரி பவர் டு ரெகுலேட் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இது வந்து பங்குச்சந்தையினுடைய வணிகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம். ஸோ எம்பவர் டு ரெகுலேட் த பிஸ்னஸ் ஆஃப் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்மீடியட்ஸ் அசோசியேட்ஸ் வித் த செக்யூரிட்டி மார்க்கெட் அஸ் வெல் அஸ் மியூச்சுவல் ஃபண்டு fraudulent and unfair trade practice relating to the security and regulations of acquisitions of a stock and share and takeover of the கம்பெனிஸ். இதில் என்ன அப்படின்னா பரஸ்பர நிதியங்கள் அதாவது சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட்ஸ் வந்து மோசடி மற்றும் முறையற்ற முறையில் ஒரு ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த நிறுவனங்களினுடைய ஒருங்கிணைப்பு ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த செபிக்கு இருக்க செய்யுது. அடுத்தது என்ன அப்படின்னா டிமேட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிமேட்ரலைசேஷன்ஸ் அப்படின்னா புற தோற்றமற்ற பத்திரங்கள் அப்படின்றது இதுக்கு அர்த்தம்.
ஸோ புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் ஆஃப் தென் இன்வெஸ்டர்ஸ் டேக்கன் பேக் பை த கம்பெனி அண்ட் ரெஜிஸ்டர் இந்த டெஸ்ட்ராய்ட். இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த பத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நிறுவன பதிவாளர்கள் வந்து காகித வடிவத்தில் இருக்கக்கூடிய பங்கு சான்றிதழை அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா டிமேட் வகையில் இருக்கக்கூடிய பத்திரங்களை பதிவு செய்கிறாங்க. அதாவது பத்திரம் அப்படின்னா பேப்பர் மெத்தடில் இருக்கும். ஸோ அந்த பேப்பர் மெத்தடை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேப்பர்லெஸ் மெத்தடில் பேப்பர் இல்லாமல் அந்த இடத்துல சிஸ்டம் மெத்தடில் ஒரே நபருடைய டாக்குமெண்ட் எல்லாமே என்ட்ரி பண்ணக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிமேட்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இதுக்கு வந்து டிமேட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அக்யூஷன்ட் ரெக்வஸ்ட் ஆஃப் ஏ இன்வெஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முதலீட்டாளர்களுடைய வேண்டுகோளுக்கு பேரில் ஒரு பொதுத்தோட்டமற்ற பத்திரங்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உருமாற்றம் செய்கிறாங்க, கொண்டுட்டு வர செய்கிறாங்க. ஸோ கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது டிபின்னு சொல்லிட்டு சொல்ல செய்வாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டராக இருக்கக்கூடியவங்க இந்த ஒன்றை பர்ச்சேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இது கொடுத்துருக்காங்க. Sorry, purchase made by an investor or credited to his account and sale or டெபிட்டட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அதில் இன்வெஸ்டராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஒன்று அப்படின்னா கொள்முதல், இல்லை அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் அண்டு சேல் என்ன அப்படின்னா அக்கௌண்ட் அப்படின்னா அவருடைய கணக்கில் வரவு அப்படிங்கிறது வைக்கப்பட்டு விற்பனை ஆனது அப்படின்றது வைக்கப்படும் மற்றும் பார்த்தீங்கன்னா விற்பனையானது அவருடைய கணக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டு வைக்கப்படும். ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஸோ உனக்கு டிமேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா பேப்பர்லெஸ் மெத்தடாக இருக்கும். இதில் பேப்பர் அப்படின்றது இருக்காது. ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட் அவருடைய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஷேரு சேல்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே அவருடைய இதில் எதில் வரும் அப்படின்னு சொன்னோம்னா சிஸ்டம் மெத்தடில் வர செய்யும், மின்னணு முறையில் வர செய்யும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டிமேட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதனால என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க செய்யலாம். pertaining to the physical certificates like பார்த்தீங்கன்னா லாஸ் theft forgery அதுக்கடுத்தது and the damage or eliminate the completely with the demat account. ஒருவேளை இது ஒரு காணாமல் போயிடுச்சோ இல்லை திருடு போயிடுச்சோ இல்லை இழப்பு ஏற்படுச்சோ இல்லை சேதம் ஏதாவது அழிஞ்சிருச்சோ ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட இந்த பத்திரங்கள் முழுமையாக என்ன பண்ணாங்க அப்படின்னா பத்திரங்கள் முழுமையாக வந்து நீக்கப்படுகின்றன. இந்த பங்கு சான்றிதழ்கள் பற்றிய அபாயங்கள் புறத்தோட்டமற்ற இதில் எதுவுமே வந்து எதில் இருக்காது அப்படின்னா பேப்பர் மெத்தடாக இருந்தால் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இது அப்படின்றது என்ன ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. அந்த ரிஸ்கில் இருந்து இடர்பாடுகளில் இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பாதுகாக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் இந்த டிமேட் மெத்தட் தான். லேக் ஆஃப் பேப்பர் ஒர்க் எனேபிள் குவிக்கர் டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து பேப்பர் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விரைவான முறையில் பரிவர்த்தனை செய்யறது அப்படிங்கிறது லேட் ஆகும். ஸோ இது வந்து இது பேப்பர்லெஸ் மெத்தடாக இருக்கிறனால அதனுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா குவிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனேபிள் டிரான்சாக்ஷன்ஸு இது அதே மாதிரி ஹையர் எஃபிசியன்ட் இன் ட்ரேடிங்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஹையர் எஃபிசியன்ட் அப்படின்றதும் இருக்க செய்யும்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவும் கன்வீனியன்ட்டான ஒன்றா இருக்க செய்யும். அதேமாதிரி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எனி லொக்கேஷன்ஸ் வித்தவுட் நீட் ஆஃப் விசிட்டிங் எ புரோக்கர் இல்லாமையே என்ன பண்ணலாம் வர்த்தகம் அப்படிங்கிறத நடைபெறும் செய்யும் அப்படின்றதும் கொடுக்குறாங்க. ஷேர் தட் ஆர் கிரியேட்டட் த்ரூ த மர்ஜர்ஸ் அண்டு கன்சாலிடேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் கிரெடிட்டட் ஆட்டோமேட்டிக்லி இன் ஏ டிமேட் அக்கௌண்ட். இதனுடைய எல்லாமே இணைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே இது முதலீட்டாளருடைய கணக்கில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக அதனுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகவும் செய்யும். டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் தி ட்ரேட் டன் டு ஹாவ் டு கம்யூனிகேட் இண்டிவிஜுவலி வித் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி. இது வந்து எல்லா பரிவர்த்தனைகளையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பங்குதாரர்கள் மூலமாக நடக்கும்போது ஒரு வர்த்தகர் அப்படின்னா தனித்தனியாக ஒரு நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற அவசியமே கிடையாது.
என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலாக கம்யூனிகேட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையே கிடையாது. டஸ் நாட் ஹேவ் டு கம்யூனிகேட் இண்டிவிஜுவலி வித் த ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி. ஒவ்வொரு கம்பெனிக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றதும் கிடையவே கிடையாது, தேவையில்லை. அது ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிற கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது கட்டணமா, அதுவும் கிடையாது. அதே மாதிரி சர்டன் பேங்க் ஒரு பர்மிட் ஹோல்டிங் டு போத் என்கொயரி டெப்ட் செக்யூரிட்டிஸ் இந்த சிங்கிள் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்லேயே 2 பேத்துக்குமே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், கணக்கு தொடங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க செய்கிறோம். 2 நபர்களுக்கு பங்கு மற்றும் கடனீட்டு பத்திரங்களில் வாங்கணும் அப்படின்னா, ஷேர் அண்டு டிபெஞ்சர்ஸ் கடனீட்டு பத்திரங்கள் வாங்குறதுக்கான என்ன பண்ணுறாங்க, 2 நபர்களுக்குமே மெத்தட் அப்படின்றதையும் கொடுக்க செய்கிறாங்க. வங்கிகள் அனுமதிக்கவும் செய்கிறாங்க. அதேமாதிரி செர்டன் பேங்க் ஆல்சோ பர்மிட் ஹோல்டிங் த 2 நபருக்கும் கொடுக்குறாங்க. பேங்க் ஆல்சோ ப்ரொவைட் டெலிகேட்டிங் அண்ட் ட்ரெயினட் கஸ்டமர்ஸ் கேர் ஆஃபீஸர்ஸ் டு அசிஸ்ட் த்ரூ ஆல் த ப்ரொசீஜர்ஸ். இதில் வங்கிகள் எல்லா விதமான நடவடிக்கைகள் முறைகளையும் வாடிக்கையாளர்களுக்கு என்ன அப்படின்னா உதவி செய்யறதுக்காக வேண்டி அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நன்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களும் சேவைகளுக்காக வாடிக்கையாளர்களுக்கு சேவையாளர்களை வச்சிருக்கவும் செய்கிறாங்க. வாடிக்கையாளர்கள் வந்துட்டாங்க, கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி பை அண்ட் செல் எனி அமௌண்ட் ஆஃப் எ ஷேர் என்ன பண்ணலாம், எவ்வளோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா என் பங்குகளை எந்த அளவுக்கு வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு செய்யவும் முடியும். ஆல்சோ சூஸ் டு டேக் a loan as a long against security with which are held in a demat account by offering in the it is a collateral to the lender. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கடன் வழங்கக்கூடிய ஒரு நபருக்கு இணைப்பகம் வழங்குவதன் மூலமாக ஒரு புறத்தோற்றமற்ற பத்திரத்தில் கணக்கு வச்சிருக்கக்கூடிய நபர் கணக்கில் நடைபெறக்கூடிய பத்திரங்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவையான கடன்களையும் வழங்க செய்கிறாங்க. எனி 5 எடுத்துக்கும், ஈஸியாக இருக்கிறதா எடுத்துக்கும். இது பெனிஃபிட். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் ஆல் த ஷேர் அண்ட் ஆர் பர்ச்சேஸ்ட் இன் ஏ எலக்ட்ரானிக்கல் ஆர் டிமேட்ரலைஸ்டு ஃபார்ம். எப்படி வாங்க செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறாங்க அப்படின்னா, ஷேரு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்கல் மெத்தடில் பர்ச்சேஸ் பண்ணுறதா நம்ம டிமேட்ரலைஸ்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதை அவர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹவ் இஸ் டு ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 7th ஒன்லேருந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சப்மிட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ், அதுக்கடுத்தது வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவர் கொடுத்துருக்கணும். அவர் டேரெக்டாகவும் செய்யணும். ஃபோட்டோ காப்பி வித் டாக்குமெண்ட் ஆர் ரெக்கையர்டு ஃபார் ஏ சப்மிஷன்ஸ் பட் ஒரிஜினல் ஆர் ஆல்சோ ரெக்கையர்டு ஃபார் ஏ வெரிஃபிகேஷன்ஸ். ஒரிஜினல் கொடுத்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அவரே தான் கொடுக்க செய்யணும். broad list of the document that can be used as a proof. அதுக்கு என்ன மாதிரியான ப்ரூஃப்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு கொடுக்குறாங்க. இதான் அதுக்கான ஃபார்மு. ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பேன் கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்க செய்யலாம், பாஸ்போர்ட்டு இல்லைனா டிரைவர் லைசன்ஸு. ஸோ எனி ஒன்று எடுத்துக்க செய்யலாம். அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டோ இல்லை பாஸ்போர்ட்டோ ஓட்டர் ஐடியோ எதுவும் கொடுக்க செய்யலாம். எனி ஒன் ஏதாவது நமக்கு அவங்களுக்கு கொடுக்க நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரூஃப் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஐடி கார்டு இல்லைன்னா நம்மளுடைய அட்ரஸ் இதெல்லாமே கொடுக்க செய்யணும். பேன் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேன் அப்படின்னா என்ன அப்படின்னா பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பரு. ஸோ இதில் எத்தனை டிஜிட் ஆல்பபெட் நம்பர் இருக்கும் அப்படின்னா 10 டிஜிட் ஆல்பபெட் நியூமரிக் நம்பர்ஸ் அப்படின்றத கொடுக்க செய்கிறாங்க. இது ஸோ டிமேட் அண்டர் த சூப்பர்வைஸ் ஆஃப் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். யார் தான் இதை சூப்பர்வைஸ் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக இருக்கக்கூடிய வருமான வரித்துறையினால் வழங்கப்படக்கூடியது ஒரு 10 இலக்க எண்ணினுடைய ஒரு அட்டை தான் எது அப்படின்னு சொன்னால் பேன் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ சர்வ் அஸ் தி ஐடென்டி ப்ரூஃப். இது என்னவாக இருக்குது, ஒரு அடையாள ஆதாரமாகவும் செயல்படக்கூடியது எது அப்படின்னா பேன் கார்டு. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. கம்பல்சரி எல்லாருமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் எல்லாமே படிச்சிருக்கணும். தேங்க்யூ.